வீடியோ எடுக்காம போயிட்டீங்க. இன்னைக்கு வீடியோவே வெளியே போய் தான் நம்ம விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் நடத்தக்கூடிய புத்தக திருவிழாக்கு போகிறோம். அதோட போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வர போகிறோம். இன்னைக்கு கண்டென்ட்டே புத்தக திருவிழா தான். புத்தக திருவிழா போகலாமா? விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் நடத்தக்கூடிய புத்தக திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னா கேவிஎஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய பொற்காட்சி திடல். பொற்காட்சி எப்படி நடத்துவாங்க இல்லையா, அங்கனக்குள்ளே வந்து புத்தகம் நடக்கும்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பல வகையான புத்தகங்கள் தொகுப்புகள் விற்பனைக்கு இருக்குது. அது போக அப்புறம் வேம்பக்கோட்டை தொல்லியல் துறையுடைய காட்சி கூட வச்சுருக்காங்க. இன்னும் பல இருக்குது. இன்றைக்கி யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழச்சி தங்கப்பண்ணன், கரிசல் இலக்கியத்தோட ஒரு நூலாசிரியர் அவர். எனக்கு அவருடைய நூல்கள் பிடிக்கும். அதில் தமிழச்சி தங்கப்பண்ணன் அவர்கள் வராங்க. இன்றைக்கான உரை சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புத்தக திருவிழாவில் போய் எல்லாத்தையும் பார்ப்போம். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்க நான்காவது புத்தக திருவிழா. அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வெம்பக்கோட்டை அகழாய்வு தொல்பொருள் காட்சியகம். இங்கே தொல்பொருள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை காட்சிக்காக வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கற்கள் மற்றும் அவங்களுடைய ஒரு சில படைப்புகளை பற்றி இங்கே பார்த்துட்டே இருக்கும். படைப்புகள்லாம் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். தமிழர்கள் பல பாரம்பரிய கலைகளாலும் பல்வேறு சின்னங்களாலும் பல்வேறு சிலை சிற்பங்கள் போன்ற பலவற்றில் தேர்ந்தெடுத்திருக்கோம். இதில் மண்பானைகள் இருக்குது. இதில் வந்து கனமானது லேசானது போன்ற நிறைய மண்பானைகள் இருக்குது. அதை ஒட்டியே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அதே மண் சட்டிகள் தான். மண் சட்டிகள் மண்பானைகள் இருக்குது. இதெல்லாம் தொல்பொருளில் கிடைத்தக்கூடிய அரிய வகை. நாம் தமிழர் பாரம்பரியத்தில் எப்போ இருந்தோ மண்பானைகளை பயன்பாட்டில் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு உதாரணமாக சான்றாகவும் இருக்கிறது. அதே மாதிரியான பொருட்கள் மற்றும் கற்கள் இதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு சில சின்னங்கள் போலவும் இங்கே ஆபரணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, ஒரு சின்ன சின்ன நம்ம பாசிக்கெலாம் போடுற மாதிரி அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய அணிகலன்கள் போல். இது ஆயுதங்கள் மாதிரி சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதான ஆயுதங்கள், கற்கள். இது வந்து செங்கற்கற்கள். அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கற்கற்கள். இல்லை பெரிய செங்கற்களாக பயன்படுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா வீடை வந்து சீக்கிரம் முடிச்சு கட்டுறதுக்காக. இது வந்து ஒரு சில சின்னங்கள், ஒரு சில சின்ன சின்ன, அதாவது இப்போ ஒரு சிலையில் இருந்திருக்கலாம், அது வந்து சின்னதாக உடைந்து விழுந்திருக்கலாம். இதெல்லாம் ஆபரணங்கள். காதணிகளாகவும் இது இருந்திருக்கு. இதெல்லாம் காதணிகள், விளக்குகள் மற்றும் சின்ன சின்ன பாசி போன்ற அமைப்புகள், அணிகலங்களாக பாடக்கூடிய அமைப்புகள். இன்னும் சில அணிகலன்கள், பாசி, சங்கு, இதெல்லாம் சங்கில் இருக்கிறது தயாரிக்கக்கூடிய அணிகலன்கள். அதுக்கப்புறம் கற்கள் மற்றும் எலும்புகளால் ஆன அணிகற்கள். இதெல்லாம் ஒரு சில கலர் கற்கள், அதாவது வெள்ளை போன்ற கலர் கற்கள். இது ஃபுல்லாக வளையங்கள் மாதிரி மரத்துலையுமோ அல்லது எலும்புலையுமோ ஆன வளையங்கள் மற்றும் ஒரு சில அமைப்புகள். அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது அறிவுசார் அரங்கம். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் செய்யப்பட்ட சாதனைகளை பற்றி, கடந்த ஆண்டு செய்யப்பட்ட சாதனைகளை பற்றி இங்கே வந்து பேனரில் இருக்குது. நம்மளுடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்களுடையும் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய சுகபுத்திரன் அவர்களுடைய சாதனைகளை பற்றி ரொம்ப அழகாக விருதுநகர் மாவட்ட புத்தக திருவிழாவில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சாதனைகள், போட்டிகள் போன்ற பல விஷயங்களில் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் சென்ற ஆண்டு நடைபெற்ற புத்தக திருவிழா அதையுமே இங்கே அழகாக வச்சுருக்காங்க. இந்த பேனரில் ஃபுல்லாக இந்த மாதிரியே அந்த சாதனைகளை பற்றியே முழுமையாக, அப்புறம் செஞ்ச பணிகள் இது போன்றதால் முழுமான இருக்குது. அறிவும் தெளிவும் போன்ற விஷயங்கள். அப்புறம் இளம் பசுமை ஆர்வலர்கள், பசுமைக்கு கூட்டு போன அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக அழகாக போட்டிருக்காங்க. இலக்கிய திருவிழா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக பேனரில் அமைச்சிருக்காங்க.
அப்புறம் கற்றது ஒழுகு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக பெருமையாக போட்டிருக்காங்க. இந்த சாதனைகளை பற்றி அழகாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 4வது விருதுநகர் மாவட்ட நடத்தக்கூடிய 4வது புத்தக திருவிழா. அங்கே அமைந்திருக்கக்கூடிய பசுமை அரங்கம், பசுமை சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த அரங்கத்தில் அழகாக இருக்குது. நடுவு செய்யப்பட்ட தோட்டங்களோட பேனரில் வச்சுருக்காங்க. நாற்றங்கால் நட்டது, அப்புறம் மரங்கள்லாம் நட்டது அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில உயிரினங்கள், அதாவது உயிரினங்கள் மாதிரியா இருக்கக்கூடிய பொம்மைகள் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பொம்மைகள் எனக்கு மோஸ்ட்டாக ரியாலிட்டியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் மதுரையில் வந்து காந்தி அருங்காட்சியகத்தில் ஒரு மியூசியம் போனோம். அப்படியே அச்சஸ்லாம் அந்த உயிரினத்தோட தோல் அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாம்பு ஊற வச்சுருந்தாங்க. என்னது பாம்பு ஊற வச்சுருந்தாங்க? ஆமாம், துணி மாதிரி பாம்பு ஊற வச்சுருந்தாங்க. எலும்பு கூடலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஏன் அது யூடியூப்பில் வீடியோ வரல அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூடியூப்பில் போட்டால் பேண்ட் ஆயிரும், வீடியோ பேண்ட் ஆயிரும். இல்லைன்னா இது சேனல் லைசன்ஸ் எடுத்துருவாங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா 30 ரூபாய் 40 ரூபாய் எனக்கு டிக்கெட்டு. நீங்கள் அடுத்து காந்தி மியூசியம் போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து அதுவும் இந்த பிளாஸ்டிக்லாம் போட்டால் வந்து டைல்ஸாக மாற்றி தரது, இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறக்கா பல விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி கடைகளை நம்ம ஆதரிப்போம். அதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதை விட மதுரையில் வந்து ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. இந்த இருக்கு இல்லையா, இந்த சிறுத்தை, அப்புறம் இந்த மான், இந்த புலி ஏதோ கவ்விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. செடி கொடிகளை பற்றி இதில் இருந்துச்சு. பனையிலேருந்து தான் அந்த பழம் அந்த பனையிலேருந்து தான் பனைக்கிழங்கு வர்றது, அந்த கூடு செய்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடியது, கூடு செய்கிற முறை, அப்புறம் ஒரு சில செடிகள், அதோட வகைகள், பல பறவைகள் இனங்கள் போன்ற பலவற்றை வச்சுருந்தாங்க. அப்புறம் தோட்டக்கலைத்துறை சார்பில் அந்த பொருட்கள் விற்பனைக்கெலாம் இருந்துச்சு. விதைகள், அந்த நடுவு செய்யக்கூடிய பொருட்கள், உபகரணங்கள், தோட்டக்கலை சார்ந்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. எல்லா செடி விதையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். காய்கறி செடியில் எல்லாமே இருந்திருக்கும் மோஸ்ட்டாக. நான் பார்த்த வரைக்கும் நிறையா இருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த 4வது புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முதற்கண் நான் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்தில் ஆட்சி